வணக்கம் எல்லோரும். சேனலுக்கு மீண்டும் வந்ததுக்கு நன்றி. இன்னும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஒரு நெகிழ்ச்சியான கதை இருக்கிறது. பிரேக் டைம். சாரா விலங்குகள் மீது அளவற்ற அன்பு கொண்ட ஒரு இளம் பெண். ஒரு குளிர்ந்த காலை பொழுதில் பூங்காவில் ஓட்டப்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது காணாமல் போன ஒரு நாயை கண்டா. நாய் நடுங்கிக் கொண்டிருந்தது. கழுத்தில் பட்டையோ உரிமையாளரை பற்றிய எந்த அடையாளமோ இல்லை. அந்த காட்சியால் நெகிழ்ந்த சாரா அந்த பாவப்பட்ட நாயை அங்கேயே விட்டுவிட முடியாது என்று முடிவு செய்தாள். அந்த நாயை வீட்டுக்கு அழைச்சு சென்றா. சூடான நீரில் குளிப்பாட்டி தூங்குவதற்கு வசதியான ஒரு மூலையை தயார் செய்தா. நாட்கள் செல்ல செல்ல சாரா தனது புதிய ரோமன் நிறைந்த நண்பனிடம் பாசம் கொண்டா. அந்த நாய்க்கு பட்டி என்று பெயரிட்டா. ஆனா பட்டிய தேடி எங்கும் ஒரு குடும்பம் இருக்கலாம் என்பதை அவள் அறிஞ்சிருந்தார். சரியானதை செய்ய உறுதியுடன் பட்டியின் உண்மையான உரிமையாரை கண்டுபிடிக்கும் பணியில சாரா இறங்கினார். சுவரொட்டிகள் ஒட்டினார். சமூக ஊடகங்களில் படங்களை பகிர்ந்தார். அருகில் உள்ள விலங்கு பாதுகாப்பு மையங்களுக்கு சென்றார். வாரங்கள் மாதமாக மாறியது. சாரா நம்பிக்கையே இலக்கற்றங்கிய சமயத்தில் அவளுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. ஒரு புயலின் போது தங்கள் அன்பு நாய் தவறிவிட்டதிலிருந்து அதை தேடிக்கொண்டிருந்த ஒரு இளம் குடும்பத்திடமிருந்துதான் அந்த அழைப்பு. மீண்டும் சேர்ந்த அந்த நேரம் மாயாஜாலம் போல இருந்தது. கண்ணீர், புன்னகை, நன்றிகள் பரிமாறப்பட்ட பட்டி தன் குடும்பத்தினரின் கைகளில் குதித்த போது அதன் வால் கட்டுப்பாடின்றி ஆடியது. மனிதர்களுக்கும் அவருக்கு